சினிமா விநியோகஸ்தர் மற்றும் தயாரிப்பாளராக தனது பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் பிறகு ஹீரோவாக மாறினார். அவர் நடித்த படங்களில் சில படங்கள் ஹிட்டும் அடிச்சிருக்கு. பிறகு அரசியலுக்கு சென்றதால கடைசியாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்ன திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படம் மெகா ஹிட் அடித்தது. தற்போது முழுக்க சினிமாவிலிருந்து விலகி இருக்கும் அவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கார். இந்நிலையில் அவர் குறித்து பிரபல நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்குது. அரசியல் குடும்பத்தில் பிறந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆரம்பத்தில் பெரிதாக அரசியல் ஆசை இல்லை. மாறாக சினிமாவை தயாரிப்பதும் விநியோகம் செய்வதுமாக இருந்தார். ஆதவன் படத்தில் சின்ன ரோலில் நடிச்சிருந்த அவர் ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதனை அடுத்து அவர் நடித்த சில படங்கள் வரிசையாக தோல்வியை சந்திச்சிச்சு. அதே சமயம் நிமிர், கண்ணே கலைமானி, மனிதன், கழகத் தலைவன், நெஞ்சுக்கு நீதி உள்ளிட்ட படங்கள் அவரது திறமையை காண்பிக்கும் விதமாக அமைஞ்சது. இந்த சூழலில் கடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஆனார். பிறகு அமைச்சர் ஆனார். இதற்கிடையே சினிமாவில் இருந்து ஒதுங்க முடிவு செய்த அவர் கடைசியாக ஒரு படத்தில் நடிக்க முடிவெடுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடித்தார். அதன்படி மாமன்னன் திரைப்படம் வெளியானது. அந்த படத்தில் அவருடன் வடிவேலு, பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி உதயநிதிக்கு முழு திருப்தியை கொடுத்துச்சு. சினிமாவில் இருந்து ஒதுங்கி அமைச்சராக தனது பணிகளை செய்து வந்த உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். இதற்கிடையே இனி மக்கள் பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதால் நடிப்பிலிருந்து மட்டுமின்றி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தின் பொறுப்பிலிருந்தும் தான் விலகுவதாக அறிவித்தார். அவர் அதிலிருந்து விலகினாலும் அந்த நிறுவனம் இப்போதும் பல படங்களில் ஃபுல் ஃபார்மோடு தமிழ்நாட்டில் வெளியிட்டு வருது. சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தையும் அந்த நிறுவனம் தான் வெளியிடுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பிரபல இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா கொடுத்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் செம வைரலாக பரவி வருது. அவர் கொடுத்த அந்த பேட்டியில் உதயநிதியை நம்பவே கூடாது, அவர் ஒரு பயங்கரமான ஆள். ஆதவன் படத்தில் அவரும் கே.எஸ். ரவிக்குமாரும் ஒரு சீனில் நடித்தாங்க. பொதுவாக ரவிக்குமார் படத்தில் நடித்தால் அந்த சீனை நான் தான் டைரக்ட் செய்வேன். அப்படித்தான் அந்த சீனையும் டைரக்ட் செய்தேன். அப்படி அந்த சீனை டைரக்ட் செய்து முடித்தது உதயநிதியிடம் சென்று, உங்களை முதலாக இயக்கியது நான் தான், எனவே உங்களை ஹீரோவாக வைத்து ஒரு படம் இயக்கவிருக்கிறேன், நடியுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவரோ, ஐயோ நான் நடிகனாகவே மாட்டேன், கே.எஸ். ரவிக்குமார் சொன்னதால் தான் இந்த சீனிலேயே நடித்தேன் என்று சொன்னார். ரவிக்குமாரும் அந்த சமயத்தில் உதயநிதியிடம், நன்றாக தான் நடிக்கிறீர்கள், பேசாமல் நீங்கள் நடிகராகி விடலாமே என்றார். அதற்கும் உதயநிதி, அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது சார் என்று கூறிவிட்டார். ஆனால் பிறகு நடிகராகிவிட்டார். அவர் நடிகரான பிறகு அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவரிடம், என்ன உதயநிதி நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நடித்து விட்டீர்கள், பிறகு என்ன அரசியல் தானே என்று கேட்டேன். அதற்கும் அவர், அரசியலுக்கு நான் வருவேனா, அட வேலையை பாருங்க சார் என்று சொல்லிவிட்டு இப்போது துணை முதலமைச்சராகிவிட்டார். எனவே அவர் சொல்வதை நம்பவே கூடாது என்று இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா பேசியிருக்காரு. This video is sponsored by BuyMote mobile app. இந்த BuyMote mobile app அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல விலை கம்மியா கிடைக்கும். இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் 5 daysல உங்கள் வீடு தேடி வரும். இந்த BuyMote மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஐபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் நம்மளால் மாதம் நம்ம சேவ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் இந்த ஆப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பிரபல நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா ஜாலியாக பேசியுள்ளது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.